முக்கிய செய்திகள். திமுக காங்கிரஸ் உறவு உறுதியாக உள்ளது. சென்னையில் கருணாநிதியை சந்தித்த பின் பிரணாப் முகர்ஜி தகவல். செப்டம்பர் 15ஆம் தேதி ஆடு மாடு வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்படும். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவதில் முதல்வர் ஜெயலலிதா தீவிரம். ஸ்பெக்ட்ரம் ஊழலில் தொடர்புடைய ப. சிதம்பரம் பதவி விலக வேண்டும். பாஜக தொடர்ந்து வலியுறுத்தல். சிறுவன் தில்ஷன் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம். ராணுவ வீரரை கைது செய்ய சிபிசிஐடி தீவிரம். வணக்கம். விரிவான செய்திகள். திமுகவுடன் காங்கிரஸ் கூட்டணி தொடரும் என்று மத்திய நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். சென்னையில் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியை பிரணாப் முகர்ஜி சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தற்போதைய அரசியல் சூழ்நிலை குறித்து கருணாநிதியுடன் விவாதித்ததாக கூறினார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றும் இரு கட்சிகளுடனான உறவு மேலும் வலுப்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவை மாற்றி அமைக்கப்பட உள்ள நிலையில் திமுகவிற்கு 2 அமைச்சர் பதவி வழங்க பிரதமர் தயாராக இருப்பதாக பிரணாப் முகர்ஜி கூறியதாக தெரிகிறது. ஆனால் அமைச்சர் பதவி வழங்குவதை காட்டிலும் சிறையில் உள்ள தனது மகள் கனிமொழியை வெளியே கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். தயாநிதி மாறன், ஆர். ராசா ஆகியோர் ஸ்பெக்ட்ரம் ஊழல் புகாரில் சிக்கி பதவி இழந்திருப்பதால் தற்போதைய சூழ்நிலையில் அமைச்சர் பதவி பெற திமுக தரப்பில் ஆர்வம் காட்டவில்லை என்றே கூறப்படுகிறது. அறிஞர் அண்ணா பிறந்த நாளான செப்டம்பர் 15ஆம் தேதி முதல்கட்டமாக ஆடு வழங்கும் திட்டம் அமல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. அதிமுக அரசின் தேர்தல் வாக்குறுதிகளில் ஒன்று தமிழகம் முழுவதும் ஆடு மாடு வழங்கும் திட்டம். தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் வரும் செப்டம்பர் 15ஆம் தேதி அறிஞர் அண்ணா பிறந்த நாளில் 1600 குடும்பங்களுக்கு தலா 4 ஆடுகள் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ஜெயலலிதா அறிவித்துள்ளார். மேலும் பால் உற்பத்தியாளர் சங்கம் இல்லாத கிராமங்களில் உள்ள பயனாளிகளுக்கு கறவை மாடுகள் வழங்கவும் உத்தரவு இட்டுள்ளதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் ஜெயலலிதா பயனாளிகள் 30% பேர் ஆதிதிராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருப்பார்கள் என்றும் கூறியுள்ளார். ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் அப்போதைய நிதியமைச்சராக இருந்த ப. சிதம்பரத்திற்கும் தொடர்பு இருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை அடுத்து அவர் பதவி விலக வேண்டும் என்று பாஜக வலியுறுத்தியுள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பான விவகாரம் சூடுபிடித்து வரும் நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் நிர்மலா சீதாராமன், நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் விசாரணையில் வெளிவரும் தகவல்கள் ஸ்பெக்ட்ரம் ஊழலில் காங்கிரஸ் கட்சிக்கும் தொடர்பு இருப்பதை உணர்த்துவதாக தெரிவித்தார். கடந்த 2008ஆம் வருடம் இந்த ஸ்பெக்ட்ரம் உரிமங்கள் வழங்கப்பட்ட போது மத்திய நிதியமைச்சராக இருந்தவர் ப. சிதம்பரம் என்றும் இதுவரை ஸ்பெக்ட்ரம் ஒதுக்கீட்டில் நடந்துள்ள முறைகேடுகளில் அவருக்கும் பங்கு உண்டு என்றும் நிர்மலா சீதாராமன் குற்றம் சாட்டினார். பிரதமர் மன்மோகன் சிங் இந்த விவகாரத்தில் தலையிட்டு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் ப. சிதம்பரத்தை உடனடியாக மந்திரி சபையிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் மாணவன் தில்ஷனை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்த ராணுவ அதிகாரி விரைவில் கைது செய்யப்படுவார் என்று சிபிசிஐடி போலீசார் தெரிவித்துள்ளனர். சென்னை தலைமை செயலகம் அருகே உள்ள ராணுவ குடியிருப்பில் புகுந்த சிறுவன் தில்ஷன் துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்யப்பட்டார். இதுகுறித்த விசாரணையை சிபிசிஐடி பிரிவுக்கு தமிழக அரசு மாற்றியதை தொடர்ந்து துப்பாக்கி சூட்டில் ஈடுபட்ட ராணுவ அதிகாரியை அடையாளம் காணும் பணி தீவிரமடைந்தது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட ராணுவ அதிகாரியை சிபிசிஐடி போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாகவும் விரைவில் அவரை உரிய ஆவணங்களோடு கைது செய்ய சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிகிறது. மேலும் சம்பந்தப்பட்ட ராணுவ அதிகாரியை கைது செய்த பின் உண்மை கண்டறியும் சோதனை நடத்துவதற்கு சிபிசிஐடி போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இதற்காக ராணுவ தலைமையகத்திடம் அனுமதி கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது.
ஆப்பிரிக்க நாடுகளுக்கு தேவையான அடிப்படை மற்றும் மனிதவள மேம்பாட்டுக்கு இந்தியா உதவி செய்யும் என்று குடியரசு துணைத் தலைவர் அமீத் அன்சாரி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக ஆப்பிரிக்க நாடான உகாண்டாவிற்கு சென்ற அவருக்கு கம்பாலா விமான நிலையத்தில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. முன்னதாக விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமீத் அன்சாரி, ஆப்பிரிக்க நாடுகளில் திறமைகளை வளர்த்துக் கொள்ள தேவையான அனைத்து உதவிகளும் இந்தியா மேற்கொள்ளும் என்று தெரிவித்தார். இதேபோன்று இடர்பாடுகளை இந்தியா எதிர்கொண்டதால் இதிலிருந்து மீள்வது குறித்த வழிமுறைகளை மற்ற நாடுகளுக்கு வழங்க இந்தியா தயங்காது என்றும் அவர் கூறினார். ஆப்பிரிக்க நாடுகள் இந்தியாவின் அனுபவங்களை பயன்படுத்திக் கொள்வது என்பது அவர்களின் திறமை என்றும் அன்சாரி தெரிவித்தார். அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹிலாரி கிளின்டன் வரும் 19ஆம் தேதி இந்தியா வருகிறார். 2 நாள் பயணமாக இந்தியா வரும் அவர் வெளியுறவுத்துறை அமைச்சர் எம் கிருஷ்ணாவை சந்தித்து பேசுகிறார். தீவிரவாதிகளை ஒழிப்பதில் இரு நாடுகளின் பங்கு மற்றும் பாதுகாப்பு துறையை வலுப்படுத்துவது குறித்து அவர்கள் பேச்சு நடத்துகின்றனர். மேலும் பொருளாதாரம் மற்றும் அறிவியல் துறையில் ஒத்துழைப்பது, இரு நாடுகளுக்கு இடையான வர்த்தகத்தை மேம்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் அப்போது விவாதிக்கப்படும். அந்நிய செலாவணி சட்ட விதிமீறல்களில் ஈடுபட்டதால் எடிசலாட் தொலைத்தொடர்பு நிறுவனத்திற்கு 7,000 கோடி ரூபாய் அபராதத்தை அமலாக்கத்துறை விதித்துள்ளது. ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சாஹித் பல்வாவிற்கு தொடர்புடைய எடிசலாட் நிறுவனம் வெளிநாடுகளில் இருந்து நிதியுதவி பெற்றதற்கான தகவலை குறிப்பிட்ட காலக்கெடுவுக்குள் ரிசர்வ் வங்கிக்கு தெரியப்படுத்தவில்லை என்று தெரிகிறது. சாஹித் பல்வாவின் டிபி ரியாலிட்டி என்ற நிறுவனம் ஐக்கிய அரபு நாட்டை சேர்ந்த எடிசலாட் நிறுவனத்துடன் இணைந்து எடிசலாட் டிபி என்ற தொலைத்தொடர்பு நிறுவனத்தை நடத்தி வருகிறது. முன்னதாக ஸ்வான் என்ற பெயரில் இந்த நிறுவனம் செயல்பட்டு வந்தது. தற்போது அந்நிய செலாவணி சட்ட விதி மீறல்களுக்காக 7,000 கோடி ரூபாயை அபராதமாக செலுத்துமாறு அமலாக்கத்துறை இந்த நிறுவனத்திற்கு உத்தரவிட்டுள்ளது. ஏற்கனவே இந்த நிறுவனம் ஸ்வான் டெலிகாம் என்ற பெயரில் இயங்கி வந்தபோது இதே குற்றச்சாட்டுகளுக்காக 3,600 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மேற்கு வங்க பெயரை மாற்ற முயலும் அம்மாநில முதல்வர் மம்தா பானர்ஜியின் கருத்துக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. ஆங்கில வரிசைப்படி மேற்கு வங்கத்தின் பெயர் இறுதியாக வருவதாகவும் மாநிலங்களுக்கான விவாதங்களில் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவர்கள் பேசிய பிறகே மேற்கு வங்கத்திற்கு வாய்ப்பு கிடைப்பதாகவும், எனவே ஆங்கில அகர வரிசைப்படியில் முதல் வார்த்தை வருகிறபடி மேற்கு வங்கத்தின் பெயரை மாற்ற முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த கருத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ள அம்மாநில முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, மேற்கு வங்க மாநிலத்தின் பெயரை மாற்றுவதற்கு அரசு முயற்சி மேற்கொள்ளும் என்று தெரிவித்துள்ளார். இதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆதரவு தெரிவித்துள்ளது. மம்தா பானர்ஜியின் இந்த முடிவுக்கு மாநிலத்தில் உள்ள பலதரப்பு மக்களும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். பாஜக ஆட்சியில் கூடுதல் அலைக்கற்றை ஒதுக்கீட்டுக்கு அப்போதைய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியதா என்பது குறித்து விசாரணை நடத்தப்படும் என்று நாடாளுமன்ற கூட்டுக்குழு தெரிவித்துள்ளது. 2G ஸ்பெக்ட்ரம் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் நடந்துள்ளதாக கூறப்படும் முறைகேடுகள் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இது தவிர இந்த விவகாரம் குறித்து PC சாக்கோ தலைமையிலான நாடாளுமன்ற கூட்டுக்குழுவும் தனது விசாரணையை தொடங்கியுள்ளது. நேற்று நடைபெற்ற விசாரணையில் தொலைத்தொடர்புத்துறை ஆணையத்தின் முன்னாள் தலைவர் MS வர்மா கலந்து கொண்டு விளக்கமளித்தார். அப்போது கடந்த 2002ஆம் ஆண்டு பாஜக ஆட்சியில் கூடுதல் அலைக்கற்றை ஒதுக்கீடு குறித்த தொலைத்தொடர்புத்துறை ஒழுங்குமுறை ஆணையத்தின் பார்வைக்கு கொண்டு வரப்படவில்லை என்று கூறியதாக தெரிகிறது. இதுகுறித்து அப்போதைய தொலைத்தொடர்பு செயலாளராக இருந்தவரிடம் விசாரிக்கப்படும் என்று தெரிவித்த சாக்கோ, முந்தைய பாஜக ஆட்சியில் செய்யப்பட்ட கூடுதல் அலைக்கற்றை ஒதுக்கீட்டில் அப்போதைய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதா என்பது குறித்து விரிவான விசாரணையை நாடாளுமன்ற கூட்டுக்குழு நடத்தும் என்று தெரிவித்தார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. தலைப்புச் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உங்கள் பிரச்சினைக்கு உடனடி தீர்வு காண 30134600 என்ற கேப்டன் டிவியின் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம்.